Good morning, friends. Welcome to our physics class. Today, we are going to discuss electric field lines. In this topic, what is meant by electric field lines? The electric field vectors are visualized by the concept of electric field lines. They form a set of continuous lines which are the visual representation of the electric field in some region of space. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் லைன்ஸாக இருக்கும். இந்த கண்டினியூஸ் லைன்ஸ் எப்படி சார் இருக்குன்னா இது மாதிரி ஒரு சார்ஜிலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கண்டினியூஸாக நமக்கு இப்படி போயிருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் a positive charge and end at நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட் இன்ஃபினிட்டி. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸில் ஆரம்பிக்கும், நெகட்டிவ் சார்ஜில் முடியும்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பாசிட்டிவ் சார்ஜில் எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த நெகட்டிவ் டெர்மினலில் பாருங்கள் எனக்கு எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம இப்போ சொல்ல வந்திருக்கோம். அடுத்து பாருங்கள், ஃபார் அ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் the electric field lines point radially outwards, and for a negative point charge the electric field lines point radially inwards. அதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜை நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கிறபடி இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜில் பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே அவுட்வர்ட்ஸில் போகிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்குன்னா அவுட்வர்ட்ஸை நோக்கி தான் இருக்கும். அதே போல் இதே நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரேடியலி இன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே அந்த சார்ஜை நோக்கி வர்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். இப்போது ஒரு ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜை நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இதே ஒரு ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜை அஷ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாருங்கள் எனக்கு பாயிண்ட் சார்ஜிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். பட் இதனுடைய எண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அட் இன்ஃபினிட்டி. ஏன் சார் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் ஃபார் அன் ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் அதே போல் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டெர்மினேட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ் பட் இட் ஸ்டார்ட்ஸ் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெகட்டிவ் சார்ஜில் எனக்கு எண்ட் ஆகும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அட் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் டேஞ்சென்ஷியல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அட் தட் பாயிண்ட். அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே பாருங்கள் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ட்ரா பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போது இந்த ஃபீல்டு லைன்ஸில் ஒரு பிங்கிற பாயிண்ட்டை நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிறோம். இந்த பிங்கிற பாயிண்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோடைய டைரக்ஷன் வேணும். அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோடைய டைரக்ஷன் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்டில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு ஒரு டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ண அப்படின்னா அந்த டேஞ்சன்ட் லைன் தான் எனக்கு என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோடைய டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர் இன் அ ரீஜியன் வேர் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹேஸ் லார்ஜர் மேக்னிடியூட் அண்ட் லெஸ் டென்ஸ் இன் அ ரீஜியன் வேர் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆஃப் ஸ்மாலர் மேக்னிடியூட். அதாவது ஒரு குறிப்பிட்ட ரீஜன் எடுத்துக்கலாம். இந்த ரீஜனில் எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரீஜனில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது அப்படின்னும்,
அதே இன்னொரு ரீஜன் எடுத்துகிட்டு அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் லெஸ்ஸராக போகுது அப்படிங்கும்போது அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்யூட் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது அதே ஒரு ரீஜன் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, அந்த ரீஜியனுக்கு பர்பண்டிகுலராக, அதாவது ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் உடைய நம்பர் என்னத்தை கொடுக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூடு, அதாவது எண் மதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். பாருங்கள், இன் அதர் வேர்ட்ஸ், தி நம்பர் ஆஃப் ஃபீல்டு lines passing through a given surface area perpendicular to the line is proportional to the magnitude of electric field in that region. சரிங்க, இப்போது ஒரு பாயிண்ட் சார்ஜு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அஷ்யூம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெரிஞ்ச கான்செப்டாக இருக்குது. இப்போது அடுத்து பாருங்கள், தி மேக்னிடியூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் டிக்ரீசஸ் as the distance increases. இந்த விஷயம் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிச்சிருப்போம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ டிக்ரீசஸ் as a distance increases from a point charge அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜிலிருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு வந்து ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டு போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ the electric field has a greater magnitude at surface A than surface B. Therefore, the number of lines crossing the surface A is greater than the number of lines crossing the surface B. So, A has the greater magnitude than B. பாருங்க, இங்கே ஒரு ஏங்கிற ஒரு சர்ஃபேஸும் பிங்கிற சர்ஃபேஸ் ரெண்டு எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு சர்ஃபேஸும் சேம் ஏரியா இருக்கக்கூடிய சர்ஃபேஸஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் சார்ஜ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏங்கிறது அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு நியர்பையாகவும் பிங்கிறது அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு கொஞ்சம் தூரமாகவும் வச்சுருக்கோம். இப்போது பிங்கிற பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ மொத்தம் 4 ஃபீல்டு லைன்ஸ் வந்து எனக்கு கிராஸ் ஆகிருக்கு. அதே ஏல பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆல்மோஸ்ட் 11 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு வந்து கிராஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்ட் படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக கிராஸ் ஆகக்கூடிய அந்த லைன்ஸே வந்து என்னத்தை கொடுக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஏ ஹேஸ் தி கிரேட்டர் மேக்னிடியூட் அண்ட் பி ஹேஸ் தி லெஸ்ஸர் மேக்னிடியூட் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த 4வது பாயிண்ட் பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். No two electric field lines intersect each other. If two lines cross at a point, then there will be two different electric field vectors at the same point. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் பாருங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்ட்டு. இன்கேஸ் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த பிங்கிற பாயிண்டில் ரெண்டு சார்ஜஸும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, ஃபீல்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சார்ஜை நான் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி ஒரு சார்ஜை நான் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த அதாவது அந்த டைமில் எனக்கு இந்த சார்ஜ் ரெண்டு டைரெக்ஷன்லேயும் மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக ரெண்டு டைரெக்ஷனில் ஒரு சார்ஜ் அட்டன் டைமில் மூவ் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கடைசி பாயிண்ட் கவனிங்க. தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் that emanate from the positive charge or end at a negative charge is directly proportional to magnitude of the charges. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் போகுது, எமனேட் ஆகுதோ, அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் அந்த சார்ஜோடைய மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது
அல்லது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜை நோக்கி டுவர்ட்ஸில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அந்த சார்ஜோடைய மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு ஒரு சின்ன ஈக்குவேஷன் சொல்லணும் அப்படிங்கும்போது வேர் n is directly proportional to q அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ், இந்த சார்ஜை நோக்கியோ அல்லது அவேலையோ போகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன்லாம் இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கான் பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ட்ரான் ஃபார் சார்ஜஸ் ப்ளஸ் q அண்ட் மைனஸ் 2q. இதில் பாருங்கள், ப்ளஸ் q சார்ஜில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. அதே மைனஸ் 2q சார்ஜில் பாருங்கள், மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மொத்தம் 16 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. அப்போது இதிலிருந்து நம்ம சின்ன ஒரு கன்க்ளூஷன் பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கு. இப்போ ப்ளஸ் q சார்ஜ் அப்படிங்கிறதுல நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் 8, மைனஸ் 2q சார்ஜில் 16 இருக்குது. சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் தி செகண்ட் சார்ஜ் இஸ் twice of the first charge, the number of the field lines drawn for minus 2q is twice in the number of that of charge plus q. அதாவது plus q சார்ஜில் 8 மைனஸ் 2q சார்ஜில் 16 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கிறதுனால, அதாவது மைனஸ் 2q சார்ஜ் அப்படிங்கிறது ப்ளஸ் q சார்ஜ் மாதிரி 2 டைம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். The following pictures depict the electric field lines for various charge configurations. இதில் மொத்தம் 3 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டயக்ராம்ஸும் ஒவ்வொரு டயக்ராமுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் விதத்தில். ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கான கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த சைன்ஸ் ஆஃப் 2 சார்ஜஸ் அண்ட் ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட்ஸ் ஆஃப் 2 சார்ஜஸ் q1 அண்ட் q2. ரெண்டாவது டயக்ராமுக்கான கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் தி ரேஷியோ ஆஃப் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 3 பாயிண்ட்ஸ் A, B அண்ட் C. தேர்டுக்கான question பாருங்க, represents the electric field lines for 3 charges if q2 is equal to minus 20 nanocoulomb, then calculate the values of q1 and q3. சொல்யூஷன் போவோம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பாருங்கள். முதல்ல வந்து நம்ம இந்த டயக்ராம்லேருந்து எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இதில் பாருங்களேன், சார்ஜ் q1 எடுத்துக்கும் போது இது முதல்ல பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜான்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அந்த சார்ஜில் எண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நெகட்டிவ்னும், அந்த பாயிண்ட்லேருந்து அந்த சார்ஜிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவையில் போச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜுன்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம q1ங்கிறது சார்ஜஸ் எண்ட் ஆகிறதுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எண்ட் ஆகிறதுனால q1ங்கிறது நெகட்டிவ் சார்ஜாகவும், ஃபீல்ட் லைன்ஸ் அவையில் போகிறதுனால q2ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இதனுடைய மேக்னிடியூட்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ q1ல் எவ்வளோ மேக்னிடியூட் இருக்குன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி q2வில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ டோட்டலாக 18 ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. அப்போது த மேக்னிடியூட் ஆஃப் q1 is equal to 6 and q2 is equal to 18. ஸோ ரெண்டுக்கு இடையில் மேக்னிடியூட் ரேஷியோ கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து மாடுலஸ் ஆஃப் q1 by q2 is equal to n1 divided by n2. The value of n1 is equal to 6 by value of n2 is equal to 18 equal to 1 by 3. இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது q2 எண் மதிப்பு, q2 சார்ஜுடைய எண் மதிப்பு q1 மாதிரி 3 டைம்ஸ், q1 மாதிரி 3 டைம்ஸ் அப்படிங்கிறது நம்ம. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். தி நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எமனேட்டிங் ஃப்ரம் போத் பாசிட்டிவ்
சார்ஜஸ் ஆர் ஈக்குவல். இந்த டயக்ராம் பாருங்கள், ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ரெண்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு சார்ஜஸோடைய மேக்னிடியூட்ஸும் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டு சார்ஜஸோடைய மேக்னிடியூட்ஸும் சேமாக இருக்கிறதுனால இப்போது இந்த சார்ஜஸில் பாருங்கள், நம்ம அதாவது இந்த ரீஜனில் நான் ஏ பி சி அப்படின்ற 3 பாயிண்ட்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஏங்கிற பாயிண்ட்டு ஒரு சார்ஜுக்கு நியர்பையாகவும், பிங்கிற பாயிண்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜுக்கு கொஞ்சம் ஃபார் அவேலையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிறது இன்டர்மீடியட்டில் டயக்ராமில் காட்டியிருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இதில் நமக்கு தெரியும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறது. அப்போ நியர்பையாக இருக்கக்கூடிய பாயிண்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாகும், ஃபார் அவேல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் லெஸ்ஸராகவும் இருக்கும். அப்போது பாயிண்ட் ஏங்கிறது இந்த சார்ஜுக்கு நியர்பையாக இருக்கிறதுனால ஏங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேட்டராகவும், பிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லெஸ்ஸராகவும் இருக்கும். அதே சமயத்தில் சிங்கிற பாயிண்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அந்த சிங்கிற பாயிண்ட் வழியாக போகலை, அதனால் சிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0 அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வரலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டயக்ராம் பார்ப்போமே. Q1 அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக இதோட சார்ஜஸ் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். Q1 பாருங்கள் பாசிட்டிவ் சார்ஜ், Q3யும் பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் சார் அப்படின்னா இது ரெண்டுலேயுமே பாருங்கள் ஃபீல்டில் அதாவது ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் Q1ம் Q3யும் பாசிட்டிவ் சார்ஜ் அஷ்யூம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அப்போ Q1 மேக்னிடியூட் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ Q1 8 அண்ட் Q3 1 2 3 4 5 6 7 8. ஸோ Q3க்கும் 8. Q2 வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? 8 + 8 = 16. So magnitude of Q1 and Q3 is equal to 8 and Q2 is equal to 16. And the ratio of Q1 and Q2 is equal to 8/16. இதை பேலன்ஸ் பண்ணும்போது எனக்கு Q3 Q2குள்ள ரேஷியோவும் அதே தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுக்குள்ள வேல்யூ என்னென்னா 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதிலிருந்து Q1ம் Q3யும் Q2 மாதிரி ஹாஃப் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Q2 = வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், -20 நேனோ கூலும் அப்படின்ட்டு. அப்போ Q2 ஹாஃப் தான் Q1ம் Q3யும். அப்போது /2 போட்டிங்கன்னா 10 நேனோ கூலும்னு கிடைக்கும். ஸோ Q1 and Q3 = +10 நேனோ கூலும். ஏன்னா Q1ம் Q3யும் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறது நாம் இங்கே ரிமைண்ட் பண்ண. நெக்ஸ்ட்டு electric dipole and its properties. What is mean by electric dipole? Two equal and opposite charges separated by a small distance constitute an electric dipole. In many molecules, பாருங்கள், ஒரு சில மாலிகுல்ஸில் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் கோயின்சைட்ஸ் ஆகாமல் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சில மாலிகுல்ஸில் என்னென்னு நம்ம சொல்லலாம்னா பர்மனன்ட் டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளாக கார்பன் மோனாக்சைடு CO, வாட்டர் H2O, அம்மோனியா NH3 அண்ட் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதெல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோலுக்கு பர்மனன்ட் டைபோலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போது எலக்ட்ரிக் டைபோல்னால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்கபடி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்ன சார்னா, இட் கேன் பி ரெப்ரசன்டட் பை அ லெட்டர் P வெக்டர். ஸோ P வெக்டர் = Q × R + வெக்டர் -Q × R - வெக்டர்னு சொல்லுவோம். இந்த நெகட்டிவ் சைன் ரெப்ரசன்ட்ஸ் தி சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி சார், வாட் அபவுட் R + வெக்டர் அப்படின்னா, இட் இஸ் அ பொசிஷன் வெக்டர். இட் வாஸ் டைரக்டட் ஃப்ரம் ஆரிஜின் டு +Q சார்ஜ். அதே மாதிரியே R - வெக்டர் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பொசிஷன் வெக்டர் டைரக்டட் ஃப்ரம் ஆரிஜின் டு -Q வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கான் பாருங்கள் இப்படி. ஸோ இதை ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது P வெக்டர் = QA i cap -QA - i cap.
எஸ் சார் இங்கே ஒரு மைனஸ் அதிகமாக வந்திருக்குன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் ஐ அப்படிங்கிறத நான் அடிஷனாக கொண்டு வரேன். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ QAi கேப் ப்ளஸ் QAi கேப் பாருங்கள், QAi கேப் ப்ளஸ் QAi கேப். ஸோ டோட்டலாக 2QAi கேப் அப்படின்ட்டு எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருது. ஸோ த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோடைய டைரக்ஷன் எப்படி சார் இருக்குன்னா ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். பாருங்கள் இந்த பியோடைய வெக்டார் டைரக்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நோக்கி தான் இருக்கும் ஆல்வேஸ். சரிங்களா? த டைபோல் மொமெண்ட்டோட யூனிட் வேணும் அப்படின்னா டைபோல் மொமெண்ட்டோட யூனிட் பாருங்கள் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த Q அப்படிங்கிறது சார்ஜோட யூனிட் கூலும், அதே மாதிரி ஏங்கிறது டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். ஸோ கூலும் மீட்டர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக யூனிட்டை சொல்லிட்டு போகலாம். சரிங்களா? ரைட். இதிலிருந்து ரெண்டு சார்ஜஸ் எக்ஸ் ஆக்சஸில் இருந்து மட்டும்தான் நம்ம டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரியே ஒய் ஆக்சஸில் இருந்தாலும் இசட் ஆக்சஸில் இருந்தாலும் டைபோல் மொமெண்ட் ஆனது மைனஸ் சார்ஜிலிருந்து ப்ளஸ் சார்ஜை நோக்கி மட்டுமே போகும். அடுத்து magnitude of electric dipole moment அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The magnitude of electric dipole moment is equal to product of the one of the charges and perpendicular distance. Here charge represents Q and the distance between the two charges is 2a அப்படின்ட்டு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இஸ் a general equation of dipole moment. இதே இடத்துல சிங்கிள் சார்ஜுக்கோ அல்லது சேம் சார்ஜஸ் செப்பரேட் பண்ணப்பட்டிருந்தாலோ அல்லது மோர் தேன் 2 சார்ஜஸ் இருந்தாலோ அதுக்கு டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே பதிவிடுறோம். இன்கேஸ் ஒரு சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜஸ்க்கு நம்ம இப்படி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா P vector is equal to summation I is equal to 1 to n QI RI வெக்டார் அப்படின்ற ஈக்குவேஷன் மூலிமா நம்ம வந்து டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இங்கே RI வெக்டார் அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டார், இட் டைரக்டட் ஃப்ரம் ஆரிஜின் டு QI அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி டாபிக் மின்புல கோடுகள். மின்புல கோடுகள் அப்படிங்கிறது மின்புல வெக்டார்களை வரையறுக்கிறதுக்காக வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடு. இந்த கோடுகள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர் கோடுகளாக தான் இருக்கும். இந்த மின்புல கோடுகளை வரையும் போது சில விதிகளை பின்பற்ற வேணும். அதில் ஒரு சில விதிகள் நம்ம இங்கே பார்ப்போம். மின்புல கோடுகள் நேர் மின் துகளில் தொடங்கி எதிர்மின் துகளிலோ அல்லது முடிவிலா துகளிலோ முடிவடையும். அதாவது இது ஸ்டார்ட் ஆகிறது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், எண்ட் ஆகிறது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். இப்போது நேர்மின் துகளிலிருந்து வரப்படக்கூடிய கோடுகள் அதனுடைய ஆர வழியே வெளிநோக்கி அமையும். அதே எதிர்மின் துகளிலிருந்து வரக்கூடிய கோடுகள் அதனுடைய ஆரத்தின் வழியே உள்நோக்கி அமையும். ஒரு தனித்து வைக்கப்பட்ட ஒரு நேர் மின்னூட்டமானது அதனுடைய மின்புல கோடுகள் எப்போதும் அதனுடைய சார்ஜிலிருந்து தொடங்கி மீண்டும் ஈரில்லா தொலைவில் முடிவடையும். அதே தனித்து விடப்பட்ட எதிர் மின்னூட்டமானது எதிர் மின்னோட்டத்தில் மின்புல கோடுகளானது அதாவது முடிவிலா தொலைவில் இருந்து எதிர்மின் துகளில் வந்து முடிவடையும். மின்புல கோட்டிற்கு ஒரு புள்ளியில் வரைபடும் தொடுகோட்டின் திசையில் அப்புள்ளியில் மின்புல வெக்டர், அதாவது ஒரு புள்ளி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரெண்டு சார்ஜஸை செப்பரேட் பண்ணிச்சு மின்புல கோடுகள் வரையப்பட்டிருக்கு. இங்கே பிங்கிற புள்ளியில் எனக்கு மின்புலத்தின் திசை வேணும் அப்படின்னா இந்த பிங்கிற புள்ளியிலேருந்து அந்த மின்புல கோட்டிற்கு ஒரு தொடுகோடு வரைஞ்சா அப்படின்னா அதுதான் வந்து மின்புலத்தினுடைய திசையை குறிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பகுதியில் மின்புலத்தினுடைய செறிவு அதிகமாக இருக்கோ அங்கே வந்து மின்புல கோடுகள் நெருக்கமாகும். மின்புல செறிவு எங்கே குறைவாக இருக்கோ அங்கே வந்து மின்புலத்தினுடைய எண் மதிப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ எப்பயுமே ஒரு நேர்மின் துகளாக இருந்தால் மின்விசை கோடுகள் எப்பயும் அதனுடைய புள்ளியிலிருந்து வெளிநோக்கி செல்வது மாதிரி தான் அமையும். இப்போது மின்புலத்தினுடைய மதிப்பு அந்த மின்புலத்தினுடைய மதிப்பு அதனுடைய சார்ஜிலிருந்து, அதாவது அந்த மின் துகளிலிருந்து தூரம் அதிகரிக்க அதனுடைய மதிப்பு குறையும் அப்படிங்கிறத E is inversely proportional to R² என்ற ஈக்குவேஷன் படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏக்கும் பிக்கும் இடையில எதுக்கு வந்து மின்புல மதிப்பு அதிகம் அப்படின்னா ஏக்கு மின்புல மதிப்பு அதிகம், பிக்கு மின்புல மதிப்பு குறைவு. ஏன்னா ஏ ஆனது அந்த மின் துகளுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் மின்விசை கோடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதனால் அதனுடைய மதிப்பு அதிகம். பிங்கிறது தூரமாக இருக்கிறதுனால அதனுடைய மின்விசை கோடுகள் மதிப்பு கம்மியாக இருக்கிறதுனால மின்புலமும் குறைவாக இருக்கும்.
பாருங்கள், 2 டயக்ராம்லேருந்து எல்லாம் 2 மின்புல கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 மின்புல கோடுகளும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த 2 மின்புல கோடுகளும் ஒன்று என்ன வெட்டுக்குச்சுன்னா, அந்த வெட்டக்கூடிய புள்ளி Pன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த Pங்கிற புள்ளியில் ஒரு சோதனை மின்னோட்டத்தை நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த மின்னூட்டமானது அந்த புள்ளியில் 2 டைரக்ஷன்லையும், அதாவது இரு திசைகளிலும் இயங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு துகளானது இரு திசைகளிலும் நகர முடியாது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்புல கோடுகள் ஒன்றையொன்று வெட்டி கொள்வதில்லை. ஒரு நேர்மின் துகளிலிருந்து வெளிநோக்கி செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை அல்லது எதிர்மின் துகளில் முடிவடையும் கோடுகளின் எண்ணிக்கை அந்த மின்னோட்டத்தின் மதிப்பிற்கு நேர்த்தகவில் அமையும். அதாவது ஒரு மின்னோட்டம் இருக்குன்னா அந்த மின்னோட்டத்தில் இருக்கக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை அந்த மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பை குறிக்கும் அப்படிங்கிறது தான். எடுத்துக்காட்டாக பாருங்கள், நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற அதாவது ஆங்கிற ஒரு படத்தில் ப்ளஸ் கியூங்கிற மின்னோட்டமும் ஆங்கிற படத்தில் -2Qங்கிற மின்னோட்டமும் வைக்கப்பட்டு அதில் மின்புல கோடுகள் வரையப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், ஆங்கிற முதல் ப்ளஸ் கியூங்கிற மின்னோட்டத்தில் 8 மின்விசை கோடுகளும் -2Qங்கிற மின்னோட்டத்தில் 16 மின்விசை கோடுகள் இருப்பதை கவனிக்கணும். இப்போ இதில் எது அதிகமான மின்புல கோடுகள் இருக்குது அப்படின்னா -2Qங்கிற மின்புலத்தில் அதிகமான கோடுகள் இருக்குது. அப்போது ரெண்டாவதுல முதலாவது போல் 2 மடங்கு அமையுது அப்படிங்கிறது நமக்கு இங்கே புலனாகுது. ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். பல்வேறு மின்துகள் அமைப்புக்கான மின்புல கோடுகள் படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், 1, 2 மொத்தம் 3 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 படங்களுக்கான கேள்விகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் படத்தில் Q1 Q2ங்கிற 2 மின்துகள்கள் இருக்குது. அதுக்கான மின்னோட்டங்களின் எண் மதிப்புக்கான தகவல் கேட்டிருக்கான். ரெண்டாவது படத்தில் 2 மின்னோட்ட மதிப்புகள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ABCன்னு. இந்த 3ல் மின்புலத்தினுடைய வலிமையை கேட்டிருக்காங்க. மூணாவதில் பார்த்தீங்கன்னா 3 மின்துகள்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் Q1 Q3னுடைய மதிப்பை கண்டுபிடிங்க. Q2 -20 நானோகூலும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கான். இப்போது இதில் பாருங்கள், இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் முதல் கேள்விக்கான விளக்கம் Q1 அப்படிங்கிறது நேர் மின்னோட்டமாக எதிர் மின்னோட்டமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மின்விசை கோடுகள், அதாவது மின்புல கோடுகளானது Q1ல் முடிவடைகிறதுனால Q1 ஆனது எதிர்மின் சுமை கொண்டதாகவும் Q2 ஆனது நேர்மின் சுமை கொண்டதாகும். ஏன்னா Q2ல் மின்புல கோடுகள் வெளிநோக்கி போகிறதுனால Q2 ப்ளஸ்னும் Q1 மைனஸ்னும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ Q1னுடைய எண் மதிப்பு பாருங்கள் 6, Q2னுடைய எண் மதிப்பு பாருங்கள் 18. ஸோ Q1/Q2 = N1/N2 = 6/18 அமையுது. அப்போது இதுக்கான ரேஷியோ 1/3 அமையுது. அப்போது Q2 ஆனது Q1 போல் 3 மடங்கு அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கேள்விக்கான விளக்கம் பாருங்கள். 2 மின்னோட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வைக்கப்பட்டது. 2னோட எண் மதிப்பும் சமம், மின்விசை கோடுகளின் எண் மதிப்பும் சமமாக இருக்கிறதுனால ABC என்ற 3 புள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வைக்கப்பட்டிருக்கு. ஏங்கிற புள்ளி மின்துகளுக்கு அதிகமாக அருகிலே இருக்கிறதுனால அதனுடைய மின்னோட்டத்தின் மதிப்பு அதிகமாகவும் மின்புலத்தின் மதிப்பு அதிகமாகவும், பிங்கிற புள்ளியில் தூரமாக இருக்கிறதுனால மின்புலத்தின் மதிப்பு குறைவாகவும், சிங்கிற புள்ளியில் மின்புல கோடுகளே இல்லாதனால அதனுடைய மின்புல மதிப்பு சுழியாகவும் அமையுது. மூன்றாவது கேள்விக்கு Q1 Q3 ஆனது அதனுடைய புள்ளியிலிருந்து மின்விசை கோடுகள் தொடங்கினால அது ரெண்டுமே நேர் துகள்களாக கருதப்பட்டு அதனுடைய எண் மதிப்பு 8ஆக இருக்குது. அப்போது Q1ம் Q3யும் எண் மதிப்பு 8ம் Q2 16ன்னு இருக்கிறதுனால Q1க்கும் Q2க்கும் இடையே உள்ள தகவு Q3க்கும் Q2க்கும் இடையே உள்ள தகவும் சமம். அது 8/16 = 1/2 அமைஞ்சு இது Q1ம் Q3னுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா Q2 மாதிரி 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது Q1 Q3 = +10 நானோகூலும் அப்படின்ட்டு அமையுது. அடுத்த தலைப்பு நம்ம மின் இருமுனையும் அதனுடைய பண்புகளும் பார்க்க போகிறோம். மின் இருமுனைனா என்ன? சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட 2 சமமான வேரின மின்துகள்கள் இரு மின்முனையை உருவாக்குகின்றன. பல மூலக்கூறுகள் நேர்மின் துகளின் மையமும் எதிர்மின் துகளின் மையமும் ஒரே புள்ளியில் பொருந்துவது இல்லை. அத்தகைய மூலக்கூறுகள் நிலையான மின் இருமுனைகளைப் போல் செயல்படுகின்றன. எடுத்துக்காட்டு CO, நீர், அம்மோனியா, HCl போன்றவை. பார்த்திங்கன்னா அதே மாதிரி மின் இருமுனையின் திருப்புத்திறன் அப்படிங்கிறத P வெக்டார் அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணலாம். P வெக்டார் = QR + வெக்டார் QR - வெக்டார்னு சொல்லலாம். இங்கே R + வெக்டார் அப்படிங்கிறது ஆதி புள்ளியிலேருந்து +Qக்கு வரையப்படக்கூடிய ஒரு நிலை வெக்டார். அதே மாதிரி R - Qவும் ஒரு நிலை வெக்டார். அது ஆரிஜினிலிருந்து -Qக்கு வரையக்கூடிய ஒரு வெக்டார். அடுத்து பாருங்கள், இதை P வெக்டார் = QA - QA - = 2QA - அப்படின்னு சொல்லலாம்.
அப்போது மின் இருமுனையின் திசை எப்போதுமே மைனஸ் கியூங்கிற மின்னோட்டத்திலிருந்து ப்ளஸ் கியூங்கிற மின்னோட்டத்தினை அமைகிறது. மின் இருமுனையின் எஸ்ஐ அலகு, அதாவது என்னென்னா கூலும் மீட்டர்னு சொல்லலாம். இதுவரைக்கும் பார்த்த மின் இருமுனை நம்ம எக்ஸ்எக்ஸல் மெத்ததை வச்சு பார்த்தோம். இதே இரு துகள்களை ஒய்ஹெச்சில் வச்சு பார்த்தாலும் சரி, இசட்ஹெச்சில் வச்சு வைத்தாலும் சரி, மின் இருமுனையானது எதிர்மின் துகளிலிருந்து நேர்மின் துகள்களை நோக்கி செல்லும். அதே போல் மின் இருமுனை திருப்பு திறனின் எண் மதிப்பானது ஏதாவது ஒரு மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்போட அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு பெருக்கு கிடைக்கிறதா மின் இருமுனையின் திருப்புத்திறன் எண் மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த மின் இருமுனையானது எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா, ஒரே ஒரு தனித்த மின்துகளுக்கும் சரி, இரு நேர்மின் துகள்கள், இரு எதிர்மின் துகள்கள் மற்றும் இரு மின் துகள்களுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலான மின் துகள் கொண்ட அமைப்புக்கும் நம்ம மின் இருமுனை திருப்புத்திறனை கணக்கிடலாம். ஒருவேளை நிறையா எண் மின் துகள்கள் அடங்கிய ஒரு அமைப்பை கருதுனாலும் அதுக்கும் நம்ம மின் இருமுனை திருப்புத்திறனை கண்டுபிடிக்கலாம். அதுக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா P vector = summation I = 1 to n QI RIன்னு எழுதலாம். இந்த RI வெக்டார் அப்படிங்கிறது ஆதி புள்ளியிலிருந்து QI துகளுக்கு வரையப்படக்கூடிய நிலை வெக்டார்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.